என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை நீங்கள் குலைத்து போட்டீர்கள். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்திரத்தில் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன். இது சொன்னது யார்? நானா, கர்த்தரா? நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு தெரியாதா, ஞாயிற்றுக்கிழமை நாங்களாம் வந்து காணிக்கை கொடுக்கறதுனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, அதுதான் நீங்க சொல்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர சொல்றீங்க, காணிக்கை வாங்க தானே சர்ச்சைக்கு வர சொல்றீங்க, காணிக்கை வாங்க தானே சர்ச்சைக்கு வர சொல்றீங்க. நீங்க நினைக்கலாம், நான் பைபிள் வசனம் எழுதலைங்க. இந்த பைபிள் வசனத்தை நான் எழுதலை. எழுதுனது யார் தெரியுமா? கர்த்தர். எழுதுனது யாரு? கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தைப்பா, கர்த்தருடைய வார்த்தை. நீ தவறா மண்டல ஏத்திக்காத. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் இது. ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க குலைச்சு போட்டுறாதீங்க. குலைச்சு போட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்த மிகுந்த நன்மைகள் நினைக்கப்படாமலே போயிடும். நீங்க செய்த மிகுந்த நன்மைகள், மிகுந்த பிரயாசம் வீணாக போய்விடும். ஒரு குருவியை பத்தி பைபிள்ல இருக்குதுங்க. அந்த குருவியோட பேரு சற்று ஞாபகம் வரல. அது வந்து முட்டாள் குருவி. அது என்ன பண்ணுமா, முட்டை போடும், ஆனா அடங்காகாது. அது என்ன பண்ணும், முட்டை எங்கேயோ ஒரு இடத்துல, மனுஷன் நடந்து போற இடத்துல, இங்க கீழே நாய்ங்க வர இடத்துல, நரிகள் வர இடத்துல அப்படி கீழே முட்டை போட்டு போயிடுமா. அது ஒரு அறிவில்லாத குருவி. அது பாட்டில் முட்டையை போட்டு பாட்டில் போயிடும். அது திரும்ப வந்து பார்க்காது. அது அந்த முட்டையா எப்படியாவது என்ன பண்ண பொறிச்சு கிரிச்சு வெளியே வந்தா உண்டு. அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், பாடுபடுகிறோம். இந்த உலகத்துல என்னென்ன முயற்சிகள் எடுக்க எல்லாவற்றையும் எழுத்துக்கு எடுக்கிறோம். ஆனால் அது பலன் வர நேரத்தில் நாம் என்ன செய்யறோம், அதை தட்டி கழிச்சிடும், வேணாடி போயிடும். ஏசா பாருங்க, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான், எனக்கு வேணான்னு அலட்சியம் பண்ணிட்டான். அந்த மாதிரி இங்க சபையில அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்க எவ்வளவு பிரயாசப்படுகிறாங்க, பாடுபடுகிறாங்க, வெளியில எவ்வளவோ அவங்க பிரயாசப்பட்டு உண்மையா இருந்து நல்ல காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் வர அந்த நாள்ல, நன்மை வருகிற அந்த நாள்ல, பலன் வருகிற அந்த நாள்ல அவங்க தீமையை செஞ்சு விடுறாங்க. ஒருத்தன் 30 நாள் பரிசுத்தமா இருக்கிறாங்க, கடைசி நாள் வந்து தீமை செஞ்சுட்டான். ஒருத்தன் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவன் பாருங்களேன், கடைசி வரைக்கும் ஓட்டான். 300 மீட்டர் வச்சுங்களேன், 300 மீட்டர் ஓட்டான். அந்த கடைசி 1 மீட்டர்ல கீழே விழுந்துட்டான்னா அவனுக்கு பரிசு கிடைக்குமா? சொல்லுங்க. நீங்க 300 மீட்டர் ஓடிட்டப்பா, மாரத்தான் 300 மீட்டர் 3000 மீட்டர் நல்லா ஓடிட்ட, கடைசியில அந்த பரிசு கிடைக்கிற நேரத்தை அதையும் பினிஷ் பண்ணணும், அதையும் ஓடணும். அங்க போய் டயர்டா இருக்குதாப்பா, இவ்வளவு தூரம் ஓடி வந்தனே, எனக்கு ஒரு வெங்கல கிண்ணம் கூட கூடாதா? வெங்கல கிண்ணம் கூட கிடையாது, தோத்துட்ட, அவ்வளவுதான். நீ ஆறுதல் பரிசெல்லாம் கிடைக்காது உனக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க கேக்குறீங்க, ஆண்டவரே இவ்வளவு தூரம் ஓடி வந்தனே, இவ்வளவு பிரயாசப்பட்டனே, இவ்வளவு தூரம் ஓடி வந்தனே, இவ்வளவு தூரம் வந்தனே, இவ்வளவு தூரம் வந்தனே கேக்குறீங்க. இவ்வளவு தூரம் வந்தனப்பா, ஆனா பலன் வர நேரத்தில் எங்க போன? உன் பேரை கூப்பிடும் போது எங்க போன? என்னுடைய பரிசுத்த ஓய்வுனால நான் வந்து ஆசீர்வதிப்பதற்கு நான் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் வருவேன். நீங்க சபையாக கூடி வரும் பொழுது, நீங்க குடும்பமாக ஆலயத்தில் கூடி வரும் பொழுது, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த சபையில நான் இறங்குவேன். இறங்கி வரும் பொழுது இங்க எவன் இருக்கான அவனுக்கு தான் ஆசீர்வாதம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்ட, உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவர்களை தெரிந்து கொண்டான். அவன் நீதிமான். ஆண்டவர் சொன்ன, நீதிமான் ரட்சிப்பதற்கு நான் வரல, பாவிகளை தான் மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நீதிமான் ரட்சிக்க வரல. அவர் நீதிமான் தான் அவரு, ஆனா பலன் தர இடத்துல அவர் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஓய்வு நாள் ரொம்ப முக்கியங்க. நீங்க அலட்சியப்படுத்தாதீர்கள். ஓய்வு நாட்கள்ல பிசாசு உங்களை வஞ்சிப்பான், பிசாசு உங்களை சண்டை போட்டு மேற்கொள்ள முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்? உங்களை ஏமாத்த முடியும். பிசாசு உங்களை சண்டை போட்டு உங்களை அழிச்சிட முடியாது. ஆனா என்ன பண்ணுவோம்? வஞ்சிப்பான், ஏமாத்துவான், வஞ்சனையா செய்வான் சில விஷயத்தை. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில கூட பிசாசின் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேங்க, நான் வேலை செஞ்சா குடும்பத்தை நாட்ட போறேன், நான் வேலை செஞ்சா குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர போறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு இல்லைங்க. எத்தனையோ பேர் நான் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சபையில சிலர் இருந்தார்கள், வேலைக்கு போய் தான் நான் குடும்பத்தை வட்டியை கட்டணும், வேலைக்கு ஓய்வில்லாமல் வேலை செய்தவர் உண்டு. சாகுற அன்னைக்கு வேலை செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க போய் சேர்ந்துட்டாங்க.
அவங்க பிள்ளைங்க நீங்க அனாதையா இல்லைங்க, கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தர் காப்பாது, நல்ல எதிர்காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆனால் அது எங்க வட்டியெல்லாம் எங்க, பட்ட பிரயாசம் எங்க போச்சு? நீங்க தான் உணர வேண்டும். நீங்களும் அந்த லிஸ்ட்ல என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து விடக்கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் குறைவு இருக்குதா, குறைவு இருக்குது, சில பொருளாதார குறைவு இருக்கிறது, வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் இருக்குது, சில நேரங்களில் போய் கடன் கூட படுகிறோம். ஆனால் ரட்சிப்பு உத்தமத்தை என்ன பண்ணல, எடுக்கல. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷத்துல ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை நீங்க குலைச்சு போடாதீங்க. ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை என்ன பண்ணக்கூடாது நீங்க, அதுதாங்க பரிசுத்தத்தை குலைக்கிறது. ஆராதனைக்கு வராம இருக்கிறது என்னது, பரிசுத்த குலைச்சல். ஆராதனைக்கு வராம இருக்கிறது பரிசுத்த குலைச்சல். காலதாமதமாய் ஆராதனைக்கு வருவது என்னது, அதுவும் பரிசுத்த குலைச்சல். நீங்க வந்து தலை காமிச்சிட்டு போயிடுற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, வீட்டில் சொல்லிட்டு வருவாங்க, தலை காமிச்சிட்டு வந்துடலாம், தலை காட்ட வந்துடுறாங்க. அதுவும் என்னதான், அதுவும் பாவம் தான். வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒழுக்கம் இல்லாம வசனத்தை கேட்காம நடந்து கொள்கிறீங்க இல்லையா, தூங்குறீங்க இல்லையா, அது அதை விட பெரிய பாவம். அனனியா சப்பீரா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் தான் வந்தாங்க. ஆனா என்ன வாங்கிட்டு போனாங்க, சாபத்தை வாங்கி கொண்டு போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி. அவருடைய வார்த்தையின்படி செய்தால்தான் பிழைக்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ சாஞ்சன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவார்னா, அந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில நீ சாகவே சாவாய். ஆமென். அப்போ 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 கர்த்தர் வேணாமா? கர்த்தர் ரொம்ப கொடுமையாச்சே. நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய சுய புத்தி, நம்முடைய ஞானம் அல்ல, தாழ்மையா போய் கர்த்தாவே என்னை வெறுமையாக்குகிற ஆண்டவரே, அவர் பாதங்களை சாஷ்டாங்கமாக விழும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். அவருடைய சமூகத்தில் நம்ம உயர்த்தி கொள்ளும் பொழுது அங்கே நம்ம தாழ்த்தப்படுவோம். நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யக்கூடாது, நீங்க ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க குலைக்க கூடாது. ஏன் இந்த ஓய்வுல கர்த்தர் கொடுத்திருக்காரு தெரியுமா? அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான அடையாளம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்றதுக்கு என்ன அடையாளம்? உன்னை இந்த பூமியில வாழ வைத்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுவார் என்ன அடையாளம்? என்னங்க அடையாளம்? ஓய்வு நாள் தாங்க அடையாளம். ஆமென் சொல்லுங்க எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் காப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. என் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை காத்து, என் வாழ்நாளெல்லாம் கர்த்தனை பாதுகாத்து என்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற நாள் வரைக்கும் என்னை கர்த்தர் காப்பார் என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த ஓய்வு நாள் தான் அடையாளம். ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவார் என்பதுக்கு எது அடையாளம்? ஓய்வு நாள் தான் அடையாளம். புரியுதா உங்களுக்கு? அந்த அடையாளத்தை நீங்க என்ன பண்ணணும், உடன்படிக்கை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க உடைச்சு போட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கும் கர்த்தருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஓய்வு நாட்களை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் உங்க குடும்பமும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அது அற்பமா நினைக்க கூடாது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை அற்பமா நினைக்க கூடாது, அதை நீங்க வந்து ரொம்ப இழிவாக நினைக்க கூடாது. அது முக்கியம், எல்லாவற்றை விட முக்கியத்துவப்படுத்த வேண்டும். நிறைய பேர் அற்பமா நினைக்கிறீங்க, அது நிறைய பேர் ரொம்ப கேவலமாக, ரொம்ப மூன்றாம் தரமா நினைக்கிறீங்க. மூணாம் தரமாக, முதல் தரமா இல்ல, மூணாம் தரம். நேரம் இருந்தா போவேன், நேரம் இருந்தா அது எவ்வளவு பெரிய செயலுங்க, அது இவ்வளவு பெரிய ஒரு என்ன இது. கர்த்தர் கனவீனப்படுத்துகிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விஷயத்தில் நீங்க தவறுகிறீர்கள். நான் உங்களை தயவாய் கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், உங்க சகோதரனாக என்னை தாழ்த்தி நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்க உணருங்க, இந்த காலை வேளையில உணர்ந்து என்ன பண்ணுங்க, நீங்க மனம் திரும்புங்க. கர்த்தருடைய ஓய்வு நாளை நீங்க என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.